செங்கோல் இடையிலே வந்து போகும், ஆனால் நிலையாக இருப்பது ஐயா கலைஞருடைய எழுதுகோல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பூமி பந்தில் அறிவு சக்தியாக உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழும் ஆங்கிலமும் படித்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சார், எங்க பிள்ளைங்களுக்கு டீப்சீக் சொல்லிக் கொடுங்க, சாட் ஜிபிடி சொல்லிக் கொடுங்க, சாட் போட் சொல்லிக் கொடுங்க. ஆனால் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு மொழியை திணிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஐயா கலைஞர் நூற்றாண்டு விழாவினுடைய தலைவர், பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, நிகழ்ச்சியிலே விழா பேருரையாற்ற வருகை தந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டுகள், 50 ஆண்டுகளுக்கு மேல் அரசியலில் தடம் பதித்து விழுப்புரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்து இந்த அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருந்து இந்த அரசாங்கத்தில் 19 ஆண்டு காலம் அமைச்சராக இருக்கிற என் வணக்கத்திற்குரிய மாண்பமை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களே, சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர், 1.25 ஆண்டு காலம் ஈழத்தமிழர்களுக்காக சிறையில் வாடிய ஒரு போராளி, இன்னைக்கு யார் யாரோ ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவு என்று சொல்லுகிற இந்த காலத்தில் 1.25 ஆண்டு காலம் சிறையிலே இருந்த போராளி நான். முன்னாள் துணைவேந்தர், துணைவேந்தரானது ஐயா கலைஞர், மாண்பமை தலைவர், முதல்வர், என் நெஞ்சம் நிறைந்த மாண்பமை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களால். நான் முன்னாள் துணைவேந்தர், ஆனால் ஐயா சுபவி அவர்கள் என்னாலும் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சுபவி அவர்களே, நோக்க உரையாற்ற இருக்கிற பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே, முன்னிலை உரையாற்றி இருக்கக்கூடிய எங்கள் ஊரை சார்ந்தவர், நானும் அமைச்சர் பொன்முடி அவர்களும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது மாணவராக இருந்து சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியை கடந்து ஒருவருடைய உரையை கேட்க விரும்புகிறேன், ஒருவர் எழுதியதை படிக்க விரும்புகிறேன் என்றால் அந்த பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி ரவிக்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் அவர்களே, மதிப்பிற்குரிய ஊராட்சி குழுவினுடைய தலைவர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட ஊராட்சி பிரதிநிதிகளே, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற வரவேற்புரையாற்றிய கல்லூரியினுடைய முதல்வர், பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முனைவர் சிவக்குமார் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற முனைவர் சேட்டு அவர்களே, வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களே, நீண்ட நேரமாக இங்கே அமர்ந்திருக்கிற தமிழக முதல்வரின் கண்ணின் மணிகளே, வணக்கம். நல்லா கைத்தட்டலாமா? இல்லை, முதல்ல பிரின்சிபல் சொல்லிட்டாரா, அமைச்சர் வராரு, முன்னாள் விசி வராரு, சுபவி வராரு, எல்லாம் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்கணும். அப்படிலாம் இல்லை, ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். நீங்கள் நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கிறீர்கள். நான் அறிவுரை சொல்வதற்காக நீண்ட நேரம் வரவில்லை. காரணம், இஸ்ரோ அமைப்பில் சந்திரயான் 3 விண்ணிற்கு செலுத்தி விழுப்புரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த வீரமுத்துவேலுடைய மண்ணிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் அறிவுரை அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஐயா கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா 15 நிமிடத்தில் என் உரையினை முடிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். 80 ஆண்டு காலம் எழுதிய ஐயா கலைஞர், 80 ஆண்டு காலத்துக்கு மேலாக பேசிய கலைஞர் ஐயா அவர்கள், சிந்தித்த ஐயா கலைஞர், எல்லாவற்றுக்கும் மேலாக தன் வாழ்நாளில் 80 ஆண்டு காலம் போராடி எந்த காரணங்களுக்காக போராடினாரோ அந்த போராட்டங்களில் தன் வாழ்நாளிலேயே வெற்றி பெற்ற ஐயா கலைஞர் அவர்களுக்குத்தான் நூற்றாண்டு விழா. பேனாவும் நாவும் அவருடைய ஆயுதங்கள், இதழ்களும் உதடுகளும், ஐயா கலைஞர் அவர்களுடைய இதழ்களும் உதடுகளும் இணைந்து நடத்திய புரட்சிதான் இந்தியாவில் இன்ப தமிழ்நாடு இன்றைக்கு முதல் நிலையில் நிற்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் அமைத்து தந்த ஐயா கலைஞர் அவர்கள்.
ஐயாவினுடைய எழுதுகோல் என்பது நிலையானது. செங்கோல் வரும் போகும். நாடாளுமன்றத்தில் இப்பொழுது செங்கோல் இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது கிடையாது. அதற்கு முன்பு செங்கோல் இருந்தது. செங்கோல் இடையிலே வந்து போகும், ஆனால் நிலையாக இருப்பது ஐயா கலைஞருடைய எழுதுகோல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என் கண்ணின் மணிகளே, இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களை பார்க்கிற பொழுது எத்தனை பேர் படிக்கிறார்கள்? கல்லூரி முதல்வரை நானும் ஐயா சுபவியும் கேட்டோம். 8000 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது, வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை, வரவிடவில்லை மதக்குருக்களின் மேடை, நறுக்க தொலைந்தது அந்த பீடை, நானிலம் பாய்ந்தது கல்வியின் நீரோடை. பாரதிதாசனுடைய முதல் கவிதை. எப்படியப்பா பாய்ந்தது கல்வியின் நீரோடை என்று சொல்லுகிறார் என்றால், இதோ விழுப்புரம் அரசு கல்லூரியில் 8000 பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் கல்வியின் நீரோடை பாய்ந்திருக்கிறது. நான் கல்வி குறித்தே சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். 75 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே இருந்த பிரபலமான கல்லூரி, பெயர் சொல்ல விரும்பவில்லை, பிரபலமான பேராசிரியை அவர் சொன்னார், ஒரு மாநாட்டில் சொன்னார், பெண்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கோலம் போட கற்றுக்கொள்ளுங்கள், நாட்டியமாட கற்றுக்கொள்ளுங்கள், வேண்டுமானால் மகப்பேறு மருத்துவமனையிலே சென்று ஆயாக்களாக இருங்கள் என்று 75 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த ஒரு பேராசிரியை சொன்னார். அந்த கல்லூரியின் வாசலிலே நின்று என் தாத்தா பெரியார் போராட்டம் நடத்தி அந்த அம்மையாரை மன்னிப்பு வாங்க வைத்தார். 75 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை படிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இங்கு பார்க்கிற பொழுது புதுமை பெண்கள் அதிகம் இருக்கிறார்கள், தமிழ் புதல்வர்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். எனவே புதுமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் நான் என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, அது குறித்து ஒரு சின்ன செய்தி. சமூக நீதி என்பதற்கு ஒரு உதாரணம். பல முறை பல மேடைகளில் பேராசிரியர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்ன செய்திதான். இதோ இந்த பக்கத்திலே ஒரு மேடு இருக்கிறது, இங்கே ஒரு பள்ளம் இருக்கிறது. இந்த மேடு காலங்காலமாக மேடாக இருக்கிறது, ஆனால் இது நீண்ட நாளாக பள்ளமாக இருக்கிறது. வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 2 வரிகளில் சொன்னார், சமூக நீதி என்பது எதையும் இடிக்காது, உருவாக்கும் என்று சொன்னார். அதைத்தான் என் பாட்டன் பெரியார் சொல்லுகிறார். இதோ ஒரு மேடு இருக்கிறது, அது காலங்காலமாக ஆதிக்கம் செய்து வந்த உயர் ஜாதி. இதோ ஒரு பள்ளம் இருக்கிறது, காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் புறக்கணிக்கப்பட்டு அந்த பள்ளத்திலே இருக்கிறார்கள். தந்தை பெரியார் சொன்னார், ஒரு 100 தட்டு மண் எடுத்துட்டு வா, மேட்டை இடிக்க வேண்டாம், ஒரு 90 தட்டு பள்ளத்துல போடு, மேட்ல ஒரு 10 தட்டு போடு என்றாரு. அப்படி மேடானவன் தான் சபாபதி மோகன் உங்கள் முன்னாலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அமைச்சர் பொன்முடி அவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். என் தாத்தா எங்க கிராமத்திலேயே அதிகம் படித்தவர், ஜஸ்ட் 6th ஃபார்ம், 6வது தான் படிச்சாரு. எங்க அப்பா 10வது படிச்சாரு. 6வது படித்தவனுடைய பேரப்பிள்ளையை கெமிஸ்ட்ரி படிக்க வைத்து டாக்டர் பட்டம் பெற்று கைகட்டி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவனை டைகட்டி துணைவேந்தராக ஆக்கி மேட்டிலே உட்கார இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் சமூக நீதி. அதுதான் ஐயா கலைஞர் அவர்கள் போட்ட விதை. அந்த விதைதான் 6வதிலிருந்து 10வதிலிருந்து MSc கெமிஸ்ட்ரி 8000 மாணவர்கள் இந்த கல்லூரியில் படிக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அந்த சமூக நீதிதான். ஐயா கலைஞர் அவர்களுடைய சாதனைகள் என்பது ஒன்றல்ல, மணிக்கணக்கிலே பேசக்கூடிய செய்திகள். நான் சுருக்கமாக முத்தாய்ப்பு வைத்ததை போல முதலில் ஒன்றை சொல்லுகிறேன். ஐயா கலைஞர்களை போல ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம், ஒரு அகண்ட அலைவரிசை, விவசாயிகளை பற்றி சிந்திக்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்திலே கணினியை பற்றி, இன்றல்ல இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுறோம், டீப் சீக் சைனாவிலிருந்து அமெரிக்காவினுடைய சாட் ஜிபிடி எல்லாம் பேசுறோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற கண்ணின் மணிகளே, இன்று இந்தியாவில் அல்ல பூமி பந்தில் அறிவு சக்தியாக உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழும் ஆங்கிலமும் படித்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்கு யார் அடித்தளம் அமைத்து தந்தது? 25 ஆண்டுகளுக்கு முன்பு டைடல் பார்க் அமைத்து தந்த எங்கள் ஐயா வணக்கத்திற்குரிய கலைஞர் அவர்கள். இந்தியாவில் யாருக்கும் அந்த சிந்தனை வரவில்லை.
கணினி பற்றி டைடல் பார்க் அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை. ஆனால் ஒரு பக்கத்திலே இதோ 7வது படுக்கும் இன்சான் உடம்பை 4 சாலகந்த ஓலை குடிசையில் முழங்கால் மூட்டு முகம்பர சுருட்டி வழங்கு தமிழரசு வளைத்த வில்லென கிடப்பவன் கடுமையாக உழைக்கிற விவசாயியை பற்றியும் சிந்தித்தார் எங்கள் ஐயா கலைஞர். மின்சாரம் இலவசம், உனக்கு ஒரு டிவி தருகிறேன், நீங்கள் கடன் தள்ளுபடி என்று விவசாயிகளை பற்றி சிந்தித்த அதே ஐயா கலைஞர் அவர்கள் தான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கணினி பற்றி டைடல் பார்க் பற்றி சிந்தித்த மிகப்பெரிய தலைவருக்குத்தான் இன்றைக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுகிறோம். நிறைய செய்திகளை அண்ணன் பொன்முடி அவர்கள் அமைச்சர் பேச இருக்கிறார். என்னை விட இங்கு உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாம் விட நான் அவரை பாராட்டுவதற்கு அல்ல, நேற்றைய முன்தினம்தான் நான் பத்திரிகையில் படித்தேன், சைதை தொகுதியில் மாண்பமை ஐயா கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்ற நாள் 1972. இதில் ஒரு 28, இதில் ஒரு 25, 53 ஆண்டுகளுக்கு முன்பு சைதை தொகுதியில் உங்களை போன்ற மாணவராக இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு சென்று சைதாப்பேட்டையிலே ஐயா கலைஞர் வெற்றி பெறுவதற்காக மாணவ பருவத்திலே களம் கண்ட அண்ணன் பொன்முடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு மண்டல அறிக்கை மாநாடு என் கண்ணின் படிகளே, திடீரென்று பேராசிரியர் பொன்முடி இன்றைக்கு 4 துறைகளை பார்த்து, கல்வித்துறை, சமூக நலத்துறை, போக்குவரத்து துறை என்று பல்வேறு துறைகளிலே தடம் பதித்தவர் திடீரென்று வந்தவர் அல்ல. 40 ஆண்டுகளுக்கு முன்பு மண்டல் கமிஷன் மாநாட்டை நடத்துகிற பொழுது அகில இந்திய தலைவர்களுடைய உரையை மொழிபெயர்க்கிற வாய்ப்பினை அமைச்சர் பொன்முடியும் பேசுகிற சபாபதி மோகனும் பெற்றோம். எனவே அந்த பெருமைக்குரியவர் ஐயா கலைஞர் அவர்களை பற்றி இங்கே உங்கள் மத்தியிலே உரையாற்ற இருக்கிறார். தந்தை பெரியாரினுடைய எண்ணத்தை, பேரறிஞர் அண்ணாவினுடைய இயக்கத்தை, 2 செய்திகள் தான். பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவையில் முழங்கினார், I am proud to say that I have got a hoary language called Tamil. நெடிய பேச்சு, வளமான மொழி தமிழ் மொழி, என்னுடைய தாய்மொழி. I am proud to say that I have got a hoary language called Tamil, the language in which my forefathers spoke. என் பாட்டன் முப்பாட்டன் பேசிய மொழி, the language in which poets have written sermons and scriptures. அண்ணா நெடிய உரையில் பேசுகிறார், இலக்கியம் படைத்த மொழி என்றெல்லாம் பேசிவிட்டு அண்ணா நிறைவாக பேசுகிற பொழுது வேதனையோடு சொல்கிறார், I will never be satisfied till my mother tongue, till Tamil language gets its due place. இந்த அன்னை தமிழுக்கு உரிய தகுதி கிடைக்கவில்லையே என்று மாநிலங்களவையில் ஏக்கத்தோடு சொன்னாரே, அந்த ஏக்கத்தை நீக்கி செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனும் நைந்து போகும் என்மொழி என்று சொல்லி அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை தந்து அண்ணாவினுடைய ஏக்கத்தை போக்கிய ஐயா கலைஞர் அவர்களுக்குத்தான் 100ஆண்டு. தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள். ஒரு 1000 மேடைகளில் ஐயா சுபவி பேசியிருப்பார், ஒரு 1000 மேடைகளில் பேராசிரியர் பொன்முடி பேசியிருப்பார். ஆம், மடிவதற்கு 1 வாரத்துக்கு முன்பு தியாகராய நகர் பேசினார், அனைத்து சாதிக்காரர்கள் வர்த்தகராக வர வேண்டும் என்று. ஐயா கலைஞர் அந்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுது ஒரு உதாரணம் சொன்னார். ஒன்றும் பெரிய கஷ்டமான உதாரணம் இல்லை. நீங்க ஒரு சின்ன மணியை நீங்க கோவிலுக்குள்ள அங்க ஐயர் தீட்சிதர் அல்லது ஐயர் ஆட்டிட்டு இருப்பாரு, பெரிய மணியை நம்மால் வெளியில் ஆட்டிட்டு இருப்பான். ஐயா கலைஞர் சொன்னார், பாவண்டா கொஞ்ச காலத்துக்கு அந்த பெரிய சின்ன மணி அவகிட்ட கொடு, பெரிய மணியை நீ அடின்னு சொன்னாரே. இது அனைத்து சாதியும் அர்ச்சகர் என்பது இயேசு முகமது அரி சிவன் சித்தார்த்தன் என்று பேசி வளர்க்கின்ற போர் இருக்கிறது. அந்த போர் சாதி போர் இருக்கிறது அல்லவா, அந்த சாதி போரை உடைத்தெறியக்கூடிய, சாதி ஆதிக்கத்தை உடைத்தெறியக்கூடிய சட்டத்தை, பெரியாரின் எண்ணத்தை நிறைவேற்றிய ஐயா கலைஞர் அவர்களுக்குத்தான் இங்கே 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புகுமுக வகுப்பு இலவசம், BA BSc இலவசம், பொறியியலில் படிக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரி, அது ஐயர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, ஐயங்கார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்பாவும் அம்மாவும் படிக்கல, முதல் தலைமுறை பட்டதாரி என்றால் இன்றைக்கு ஆண்டுக்கு 30,000 பேர் பொறியியலிலே இலவசமாக படிக்கிறார்கள் என்றால் எங்கள் ஐயா கலைஞர் அவர்கள் திறந்துவிட்ட அந்த கல்வி கதவுகள். என் பாசத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் பகுத்தறிவு பேசினார். என் மதிப்பிற்குரிய நம்முடைய ஐயா ராஜேந்திரன் அவர்கள் இலக்கியங்களை பற்றி பேசினார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒன்று 3 என்ற எழுத்து. 3 என்று சொல்லக்கூடியது, 3 மீது எனக்கு கொண்டு கோபம் இல்லை, 3 மீது எனக்கு வருத்தம் இல்லை, இயலிசை நாடகம் என்ற முத்தமிழ் மீது எனக்கு வருத்தம் இல்லை. அந்த 3 நான் பாராட்டுகிறேன்.
அறம்பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய முப்பாலின் மீது எனக்கு கோபம் இல்லை. படிக்கிறோம். மா பலா வாழை என்ற முக்கணி இருக்கிறதே, அதை நாம் சுவைக்கிறோம். சேரன் சோழன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மூவேந்தரை நாம் போற்றுகிறோம். ஆனால் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் மும்மொழியை ஏற்க மாட்டோம் என்பதை இந்த மன்றத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எந்த மொழியின் மீது விருப்பில்லை. தெளிவாக அமைச்சர் பேசுவார். இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள், எங்கள் வீட்டு பிள்ளைகள், பெரியப்பா என்ன படிக்கணும், நாங்க நெட்ல போய் பார்க்கிறோம், சீனாவில் டீப் சீ கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச அன்னைக்கே 1,00,000 கோடி அமெரிக்காவுக்கு நஷ்டம். சீனாக்காரரை போல புத்திசாலி அவனு இருக்க முடியாது. அவன் வச்சிருந்த சாட் ஜிபிடி, சாட் போட் எல்லாத்தையும் ஒரே நாள்ல 10 நாளைக்கு முன்னாடி உடைச்சி காட்டி டீப் சீக்ங்கிறான். சார், எங்க பிள்ளைங்களுக்கு டீப் சீக் சொல்லி கொடுங்க, சாட் ஜிபிடி சொல்லி கொடுங்க, சாட் போட் சொல்லி கொடுங்க. ஆனால் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு மொழியை திணிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். என் கண்ணின் மணிகளே, படியுங்கள். நிறைய வாய்ப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அதோ மாண்புமை உதயநிதி அவர்கள், அவர் ஏற்றிருக்கக்கூடிய 2 துறையில், ஒன்று விளையாட்டுத் துறை, இன்னொன்று ஸ்கில் டெவலப்மெண்ட். கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கான திறன் மேம்பாடு, ஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங். ஆச்சரியமா இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் மாண்புமை உதயநிதி அவர்கள் இன்றைக்கு திறன் மேம்பாடு தந்தவர்களுக்கு அதிகமான திறன் மேம்பாடு, மீண்டும் திறன் மேம்பாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கருத்தை மேற்கொண்டு செல்லுகிறார். கண்ணின் மணிகளே, உங்கள் திறமைகளை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். 19ஆம் நூற்றாண்டில் எல்லோரும் பேசியது the Great Britain, United Kingdom. That era was over. அது முடிஞ்சு போச்சு. 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவை பற்றி பேசினார்கள். That era was over. ஆனால் 21வது நூற்றாண்டு இந்தியர்களுக்கு, அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு இன்றைக்கு சவாலாக நிற்கக்கூடிய இது என்பதை நெஞ்சிலே சுமந்து உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் திறமை என்பது திடீரென்று வந்து விடாது. டேலண்ட் கோட், நான் மிகவும் நேசித்து படித்த புத்தகம், டேனியல் காயில் எழுதியது. அது என்ன திறமை? Talent is not a divine force that enters into the mind or soul or body. அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்ச உடனே மறுநாள் திறமை, எந்த திறமையும் வராது. எனவே உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். மிகச்சிறந்த, நான் தொடக்கத்தில் சொன்னேனே, வீரமுத்துவேல் பிறந்த மண் என்கிற காரணத்தால் விழுப்புரத்துக்கு பெருமை சேருங்கள், இந்த கல்லூரிக்கு பெருமை சேருங்கள், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேருங்கள். ஐயா கலைஞரை போற்றுங்கள். நன்றி, வணக்கம்.